எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தியின் அமெரிக்க குடியுரிமை குறித்து விமர்சித்த விவகாரம். பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருக்குறளை அனைவருக்கும் குரலிசை காவியமாக வழங்கிய லிடியனுக்கு பாராட்டு. தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது? ஜனவரி மாநாட்டில் அறிவிக்கப் போவதாக விஜய பிரபாகரன் தகவல். செங்கோட்டையனுக்கு பெருகும் ஆதரவு. பல்லாயிரக்கணக்கானோர் செங்கோட்டையன் இல்லத்தில் குவிந்தனர். கலவையான விமர்சனங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கும் மதராசி திரைப்படம் 2 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூலானதாக தகவல். இனி விரிவான செய்திகள். ராகுலை விமர்சித்த பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ராகுல் காந்தி UK குடியுரிமை பெற்றிருப்பதாக கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி விக்னேஷ் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக வரும் 9ஆம் தேதி நேரில் வந்து ஆவணங்களை வழங்குமாறு விக்னேஷுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னதாக வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ராகுல் இந்திய தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்ய வேண்டும் என விக்னேஷ் வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்றவர்களின் நினைவிடங்களுக்கு சென்று அது குறித்து தனது கருத்தையும் முதலமைச்சர் பதிவிட்டு வருகிறார். இந்நிலையில் திருக்குறளை குரல் இசை காவியமாக படைத்த லிடியனுக்கு முதலமைச்சர் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார். EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையனுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துக்கு சசிகலா, OPS, தினகரன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கோபியில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்திற்கு வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற தனது முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கோடானு கோடி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செங்கோட்டையன் நன்றி தெரிவித்துள்ளார். நேரிலும் தொலைபேசியிலும் தன்னை தொடர்பு கொண்டு ஆதரவு அளித்து வருவோருக்கு நன்றி தெரிவித்துள்ள செங்கோட்டையன் வரும் 9ஆம் தேதி மீண்டும் மனம் திறந்து பேசப்போவதாக அறிவித்துள்ளார். மாநிலங்களவை இடம் கொடுக்காததால் அதிமுக மீது கடும் அதிருப்தியில் உள்ள தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பரவலாக அடிபட்டு வருகிறது. இந்நிலையில் தனது கூட்டணி நிலைப்பாட்டை ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் அறிவிக்கப் போவதாக விஜய பிரபாகரன் அறிவித்திருக்கிறார். புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் அரசின் அறிவிப்பு எப்பொழுது வரும் என காத்திருக்கிறார்கள். வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் அறிவிப்பு வெளியாகும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நாளை அவர் தமிழகம் திரும்புகிறார். அதன் பிறகு ஓரிரு நாட்களில் மகளிர் உரிமை தொகை குறித்த அப்டேட் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். பயணம் முடிந்து அவர் நாளை தமிழகம் திரும்புகிறார். நாளை காலை 7:30 மணிக்கு சென்னை திரும்பும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். விமான நிலையத்திலிருந்து கத்திப்பாரா வரை வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என EPS கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று நிகழும் அரிய சந்திர கிரகணத்தை காண பிர்லா கோளரங்கம் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சந்திரன் சிவப்பு நிறமாக காணப்படும் என்பதால் இது அரிய வகை கிரகணமாக கருதப்படுகிறது. இதை வெறும் கண்ணால் வீட்டிலிருந்தே நம்மால் காண முடியும். இந்நிலையில் சந்திர கிரகணத்தை ஒட்டி முக்கிய கோவில்களின் நடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வரும் நிலையில் 14 மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவு கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் 2 துருவங்களாக உள்ள சீனா, அமெரிக்க அதிபர்கள் விரைவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தென் கொரியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டின் போது சீன அதிபரை ட்ரம்ப் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக சீனாவின் பிடியில் இந்தியா, ரஷ்யா சென்றுவிட்டதாக ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு உலகளவில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராசி திரைப்படம் கலவையான விமர்சனங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த படம் 2 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூலித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல இடங்களில் மதராசி திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுகிறதாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.